ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஏ பைட்ஸ் மாதிரி தான், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பிகம் ஷார்ட் வீடியோ ஆன் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர், ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்ன தெரியும், இஸ்ரேல் அண்ட் ஈரானோட பிரச்சனை வார் போய்கிட்டு இருக்கு. அதில் யூஎஸ்ஏ வந்து நடுவில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்காக யூஎஸ்ஏ அவங்க சைடு இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு நேம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர், ஓகேவா? ஸோ இது என்ன, இதனுடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான். ஸோ எவ்ரிதிங் அபவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், லேர்ன் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஆஸ்பிரண்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான டெக்னாலஜி, இந்த மாதிரியான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பரை வந்து யார் ஓன் பண்ணியிருக்கிறாங்க, இட் இஸ் ஓன்டு பை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூஎஸ்ஏ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த பாம்பர். ஸோ இதை யார் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. பில்ட் பண்ண கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்த்ரோப் குரூமன் கார்பரேஷன், ஓகேவா? நார்த்ரோப் குரூமன் கார்பரேஷன் அப்படிங்கிறவங்க தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மொத்தம் எத்தனை குவான்டிட்டி அமெரிக்காவோட மிலிட்ரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து, சரிங்களா, யூஎஸோட ஏர்ஃபோர்ஸ் வந்து மொத்தம் 19 குவான்டிட்டி வந்து இதை ஓன் பண்ணியிருக்காங்க. அப்போது இது தயாரிக்கிறதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா $2.1 பில்லியன் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் தட் ஹவ் எவர் பில்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாம்பர் தான், ஓகேவா? வேர்ல்டோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். இந்த வரைக்கும் இந்த ஒரு செலவில் யாருமே என்ன பண்ணல, பாம்பரை வந்து கிரியேட் பண்ணலை. ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேர்ல்டோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் எவர் பில்ட், தயாரிக்கவே இல்லை இது வரைக்கும், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி திங்க் தட்ஸ் எக்ஸிஸ்டிங். இனிமேல் மேபி ஃபியூச்சரில் யாராவது கொண்டு வரலாம். அப்போது இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டில்த் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸ்டில்த் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால ஈவன் கன்வென்ஷனல் ரேடார்ஸால் கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரிங்களா? ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வருது நம்மளை நோக்கி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈவன் இட் குடின் பி டிடெக்டட் பை தி கன்வென்ஷனல் ரேடார், சரிங்களா? அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் பாம்பரை வந்து யாரால் ஓட்ட முடியும் அப்படின்னா, இதை யாரால் ஃப்ளை பண்ண முடியும்னா 2 பேர் வந்து இதுக்கு தேவைப்படுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா பைலட் தேவைப்படுறாங்க, இன்னொருத்தங்க யார் அப்படின்னா அந்த மிஷன் கமாண்டர் வந்து தேவைப்படுறாங்க, ஓகேவா? மிஷன் கமாண்டர் தேவைப்படுறாங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பவர், ஓகேவா? பவர் கேப்பபிலிட்டி பார்த்தோன்னா இது வந்து 4 டர்போ இன்ஜினோட பவர் வந்து இதுக்கு தேவைப்படுது, சரிங்களா? 4 டர்போ இன்ஜின்ஸோட பவர் வந்து இதுக்கு தேவைப்படுது. அது மாதிரி ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா ஸ்பீடு வந்து 6 to 8 miles per hour அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதை கிலோமீட்டரில் நம்ம பார்க்குறப்போ அப்ராக்சிமேட்டாக 1010 kilometer per hour, ஒரு ஹவரில் 1010 kilometers வரைக்கும் என்ன பண்ணியும் இட் கேன் ட்ராவல். இதான் டாப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீஃபியூவலிங் பண்ணாமையே இதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 11,112 kilometer வரைக்கும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் 6,000 nautical miles. 6,000 nautical miles வந்து இதால் என்ன பண்ண முடியும், ரீஃபியூவல் பண்ணாமல் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா பேலோடு கேப்பபிலிட்டி, ஓகேவா? ஸோ எவ்வளோ பேலோட் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4,000 poundsக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம பேலோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் 18,114 kilograms வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேலோடு கெப்பாசிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எதுக்காக இதை வந்து இப்போ எதுக்கு ரீசெண்டாக இது நியூஸில் நம்ம கேள்விப்படுறோம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா GBU-57 பாம்ஸை வந்து என்ன செஞ்சாங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஃபெசிலிட்டி மூலமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா ஈரானோட ஃபார்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக. ஈரானோட ஃபார்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க யூஎஸ் வந்து இது ரீசெண்டாக யூஸ் பண்ணாங்க. ஐ திங்க் 21st ஜூன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 21st ஜூன் தான் என்ன பண்ணாங்க இதை வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால தான் இது ரீசெண்டாக நம்ம நியூஸில் வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே இதுதான் என்ன அப்படின்னா இட் இஸ் த ஒன்லி பாம்பர் தட் கேன் கேரி இந்த GBU-57 A-B MOP அப்படின்னு சொல்லக்கூடிய மேசிவ் ஆர்டன்ஸ் பெனிட்ரேட்டரை வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு பங்கர் பஸ்டர் பாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ பங்கர் பஸ்டர் பாம். இந்த பாம்பை கேரி பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வேர்ல்டுலேயே இந்த பாம்பர் கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ வாட் வி ஹேவ் லேர்ன்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பாம்பர் பற்றின B2 ஸ்பிரிட் ஸ்ட்ரெல்த் பாம்பர் பற்றின ஒரு என்டையர் கவரேஜ். ஓகே, 360 டிகிரிலையும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பார்த்தாச்சு. இதை தாண்டி இதில் தெளிவாக பார்த்துக்கிறதுக்கு வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லை. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்டில் இருந்தாலே ரொம்ப ரொம்ப தாராளமானது. சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Hope the session is useful and thank you for watching.